Hi students, welcome to Surya Academy YouTube channel. நம்ம ஜெனரலா ஒரு லேப்ல ரெண்டு டைப் ஆஃப் ஆசிட் கேள்வி பண்றோம். ஒன்னு கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், இன்னொன்னு டைலூட்டட் ஆசிட். இல்லையா? இந்த கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்டையும் இந்த டைலூட்டட் ஆசிட்டையும் எதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷனை வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல நமக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கு. அதுல இப்போ நம்ம பார்க்க போறது மொலாரிட்டினா என்ன அண்ட் மொலாரிட்டியை பேஸ் பண்ணி எப்படி क्वेश्चंस கேட்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ மொலாரிட்டி அப்படினா அத ஜெனரலா கேபிட்டல் லெட்டர்ல டினோட் பண்ணுவாங்க. ஓகே, மொலாரிட்டிங்கிறது கேபிட்டல் M ல டினோட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் M, சோ அதல டினோட் பண்றாங்க. வாட் இஸ் மொலாரிட்டி? மொலாரிட்டினா என்ன அப்படினா ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன்னு வை. ஒரு பீக்கர்ல ஒரு 1 லிட்டர் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 1 லிட்டர் சொல்யூஷன்ல எனக்கு எவ்வளவு சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கோ, ஓகே, எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கோ, டிசால்வ் ஆயிருக்கோ, அதுதான் மொலாரிட்டி அப்படினு சொல்றோம். ஓகே, மொலாரிட்டிங்கிறது 1 லிட்டர் கரைசல்ல சொல்யூஷன்ல ஜெனரலா நமக்கு சொல்யூஷன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? சொல்யூஷன்ங்கிறது என்ன? சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் ரெண்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன், ரைட்டா? அப்போ தமிழ்ல இதே கரைசல் அப்படினா கரைப்பான் பிளஸ் கரைபொருள் இல்லையா? கரைப்பானும் கரைபொருளும் ரெண்டும் சேர்ந்தாதான் கரைசல். சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்தா சொல்யூஷன். இங்க நமக்கு இந்த சொல்யூஷன்ல தட் இஸ் 1 லிட்டர் சொல்யூஷன்ல எனக்கு எவ்வளவு சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் ஓட மோல்ஸ் டிசால்வ் ஆயிருக்கோ, ஓகே, எத்தனை கரைபொருள் மோல்கள் டிசால்வ் ஆயிருக்கோ அததான் மொலாரிட்டின்னு சொல்றோம். சோ ஜெனரலா மொலாரிட்டிக்கான ஃபார்முலா அதோட டெஃபினிஷன்ல இருந்து எடுக்க போறோம். ஓகே, எப்படி அப்படினா molarity is equal to moles of solute கரைபொருளோட மோல்கள் divided by volume of solution கரைசலின் கன அளவு. ஓகே, இந்த கன அளவு லிட்டர்ல இருந்தா இதுதான் ஃபார்முலா. molarity is equal to mole by volume. ஓகே, கரைபொருளோட மோல்கள் divided by கரைசலோட கன அளவு. இவ்ளோ லிட்டர் கன அளவுல எவ்வளவு மோல் கரைஞ்சிருக்கு அப்படிங்கறது தான் மீனிங். ஓகே, கீழ வால்யூம் மேல மோல்ஸும் போட்டோம்னா என்ன அர்த்தம்? இதுல இது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான். ஓகே, இதே எனக்கு ml ல கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல எனக்கு வால்யூமை ml ல கொடுத்திருக்காங்க. எப்படி எழுதுறது அப்படினா moles of solute கரைபொருளோட மோல்கள் divided by ml வால்யூம்ல மேல 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 1 லிட்டர் is equal to 1000 ml இல்லையா? அப்ப இங்க ml லிட்டருக்கு மாத்தணும்னா 10⁻³ சோ அது அப்படியே மேல போயிடுச்சுனா 1000. ஓகே, அப்ப molarity is equal to mole by volume into 1000. ஓகே ஓகே, இப்போ நான் மோல்ஸ் எனக்கு எப்படி சார் கால்குலேட் பண்றது? மோல்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படினா ஜெனரலா மோல்க்கான ஃபார்முலா mass divided by molecular mass, ரைட்டா? இப்போ இத கொண்டு வந்து நம்ம மொலாரிட்டிக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். molarity is equal to mass divided by molecular mass into volume of the solution. இது ml ல இருந்து என்னடா பண்ணிக்கணும்? மேல 1000 ஆல மல்டிப்ளை பண்ணணும். தமிழ்ல பாரு, molarity நிறை into 1000 divided by மூலக்கூறு நிறை into கன அளவு. கன அளவு இங்க ml ல இருக்கும். ஆமா, இதுதான் மொலாரிட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா. ஓகே, நான் ரிப்பீட்டடா மொலாரிட்டில இருந்து நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. இந்த மொலாரிட்டி பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸும் கால்குலேட் பண்ற மாதிரி வரும். ஓகே, சோ இந்த மொலாரிட்டியை கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோ. molarity is equal to mass into 1000 divided by molecular mass into volume. நிறை into 1000 divided by மூலக்கூறு நிறை into கன அளவு அப்படினு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த மொலாரிட்டியோட அலகு, இதோட யூனிட் என்ன அப்படினு பார்க்கணும். ஓகே, மொலாரிட்டிக்கான ஃபார்முலா நம்ம மோல் பை வால்யூம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப மோல் பை வால்யூம்னா அதுக்கான யூனிட் எனக்கு என்ன வரும்னா மோல்க்கு யூனிட் மோலே தான் இல்லையா? மோல்க்கு யூனிட் மோல் தான். சோ மோல். கன அளவுக்கு யூனிட் லிட்டர், தட் இஸ் வால்யூம்க்கு யூனிட் லிட்டர் இல்லையா? அந்த லிட்டர் மேல போச்சுனா லிட்டர் இன்வெர்ஸ்ல வந்துரும் இல்லையா? சோ மோல் பர் லிட்டர். இதுதான் மொலாரிட்டியோட அலகு, மொலாரிட்டியோட யூனிட். மொலாரிட்டியோட யூனிட் என்ன? மோல் பர் லிட்டர். இதுதான் மொலாரிட்டியோட யூனிட்னு சொல்றோம். யூனிட் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ, யூனிட்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, சோ பாரு, மொலாரிட்டிக்கான ஃபார்முலா மோல் பை வால்யூம். மோல் பை வால்யூம் ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன? 1 லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு சொல்யூட் டிசால்வ் ஆயிருக்கோ, எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் ஆயிருக்கோ அதுதான் மொலாரிட்டின்னு சொல்றோம்.
1 லிட்டர் கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளோட மோல்களோட எண்ணிக்கை. ஓகே, number of moles of solute dissolved in 1 liter solution. அவ்வளவுதான். ஓகே, இதுக்கான ஃபார்முலாஸ் இது and final ஃபார்முலா நம்ம இது கொடுத்திருக்கோம் இல்லையா? molarity is equal to mass into 1000 divided by molecular mass into volume. and நமக்கு இங்க இதோட யூனிட் molarity-கோட யூனிட் mole per liter. அடுத்து ஜெனரலா நம்ம இந்த கான்சன்ட்ரேஷன் டர்ம்ஸ் எல்லாத்துலயுமே எதெல்லாம் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்டா இருக்கும்னு சொல்லி क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் அப்படினா என்ன அர்த்தம்? வெப்பநிலையை சார்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, எதெல்லாம் வெப்பநிலையை சார்ந்து இருக்கும் அப்படினா எதெல்லாம் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்டா இருக்கும்னா எந்தெந்த கான்சன்ட்ரேஷன் டர்ம்ஸ் எல்லாம் அதோட ஃபார்முலால வால்யூம் வெச்சிருக்கோம். ஓகே, எதெல்லாம் கன அளவை வெச்சிருக்கோ அது எல்லாமே டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் தான். ஓகே, அப்படி பார்த்தா நமக்கு மோலாரிட்டி என்ன இருக்கு ஃபார்முலால? மோல் பை வால்யூம் இருக்கா? அப்ப மோல் பை வால்யூம்னா அப்ப மோலாரிட்டி எனக்கு என்னவா தான் இருக்கும்? டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்டா தான் இருக்கும். ஓகே, அப்ப மோலாரிட்டி எனக்கு வெப்பநிலையை சார்ந்தது. ஓகே, இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்த கான்செப்ட் பாரு. இப்போ வெப்பநிலை அதிகமாச்சுனா எனக்கு கன அளவும் அதிகமாகும். ஓகே, சாரி, டெம்பரேச்சர் எனக்கு இன்கிரீஸ் ஆச்சுனா கன அளவு எனக்கு என்ன ஆகுது? அதிகமாகும். ஓகே, டெம்பரேச்சர் increases, volume also increases. V is directly proportional to T. ஓகே, அடுத்து இப்போ நமக்கு molarity ஃபார்முலா என்ன? mole by volume, ரைட்டா? molarity-யோ வால்யூமோ ஒண்ணுக்கு எப்படி இருக்கு? inversely proportional. கரெக்ட்டா? எதிர் தகவல இருக்கு பாரு. molarity inversely proportional to volume. அப்போ கவனி தெளிவா, டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆச்சுனா, வெப்பநிலை அதிகமாச்சுனா வால்யூம் எனக்கு என்ன ஆகும்னா அதிகமாகும், கன அளவு அதிகமாகும். வால்யூம் அதிகமாச்சுனா molarity என்ன ஆகும்? குறையும் இல்லையா? பாரு, இது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் தகவல் இருக்குன்னா அப்ப இது அதிகமாச்சுனா இது குறையும் இல்லையா? அப்ப molarity டிக்ரீஸ். புரியுதா? இதே அப்படியே மாத்து. டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா வால்யூமும் குறையும், molarity இன்கிரீஸ். இந்த கான்செப்ட் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. இது வரலும் பார்த்ததெல்லாம் molarity, அதோட ஃபார்முலா, அதோட யூனிட், அந்த வெப்பநிலை டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? இத பேஸ் பண்ணி சிம்பிளா ஒரே ஒரு சம் மட்டும் போடுவோம். எப்படி क्वेश्चंस கேட்பாங்க அப்படிங்கறது நீட் எக்ஸாம்ல இந்த மெத்தட்ல தான் क्वेश्चंस கேட்பாங்க. அது எப்படி அப்படிங்கறத மட்டும் பார்த்தோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமனா ஒரு क्वेश्चनா கொடுக்கிறேன். ஓகே, நான் क्वेश्चन ஃபார்மட்ல கொடுக்க காமனா கொடுக்கிறேன். எனக்கு molarity 0.1 ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு சுக்ரோஸ் சொல்யூஷன் எடுத்துக்கறாங்க. சுக்ரோஸ்னா தமிழ்லயே சுக்ரோஸ் தான் இல்லையா? ஒரு சுக்ரோஸ் சொல்யூஷன் எடுத்துக்கறாங்க, சுக்ரோஸ் கரைசல். இந்த சுக்ரோஸ் சொல்யூஷனோட molarity 0.1 ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதோட வால்யூம் 200 ml ன்னு கொடுத்துட்டாங்க. தெளிவா பாத்துக்கோ. molarity கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த 0.1 molarity 200 ml சுக்ரோஸ் சொல்யூஷன், சுக்ரோஸ் கரைசலை உருவாக்கணும்னா, ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எவ்வளவு சுக்ரோஸ் எடுத்துக்கணும் கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சுக்ரோஸோட மாஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, எவ்வளவு அளவு சுக்ரோஸ் எடுத்துக்கணும், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சுக்ரோஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க. ஓகே, இது क्वेश्चंस டைரக்டா கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. நான் மாஸ் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? ஃபார்முலா என்ன? molarity is equal to mass. மாஸ்ங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏனா சுக்ரோஸோட மாஸ் நமக்கு தெரியாது இல்லையா? into 1000 divided by molecular mass into volume. சப்ஸ்டிட்யூட் பண்ணு. molarity-யோட வேல்யூ பாருங்க, क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க 0.1. மாஸ் நமக்கு தெரியாது, அத அப்படியே வெச்சுக்கோ. 1000 அப்படியே வெச்சுக்கோ. கவனி. ஓகே, அடுத்து கால்குலேட் பண்ணு. மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சுக்ரோஸோட மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணனும். சுக்ரோஸ்க்கு ஃபார்முலா C12H22O11. இங்க கார்பனுக்கு 12 னு போடு, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்ஸிஜனுக்கு 16 அப்படி போடினா ஓவராலா இதோட மாஸ் 342 னு வரும். ஓகே, இத நான் கால்குலேட் பண்ணி நான் போட்டுருக்கேன். பட் நீ ஆனா ஒவ்வொருக்கும் கால்குலேட் பண்ணி பாத்துக்கோ. அப்ப இதோட மாலிகுலர் மாஸ் 342 into வால்யூம் எவ்வளவுடா? 200. கேன்சல் பண்ணு. 5 அடுத்து
இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு மாஸ் தான் வேணும். அப்ப மாஸ் equal to 0.1 into 34(2) divided by 5. அடுத்து இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 34.2 divided by 5 ன்னு வருமா? அப்ராக்ஸிமேட்டா கேன்சல் பண்ணு. 34 ன்னு இருக்கு. 34 அப்ராக்ஸிமேட்டா கேன்சல் பண்ணனும். நமக்கு 5th டேபிள்ல கேன்சல் பண்ணு. 5th டேபிள்ல கேன்சல் பண்ணா கிட்டத்தட்ட 7 வருமா? கரெக்ட்டா? 7 into 5 35 இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட எனக்கு 7 கிட்ட வரணும். அப்ப ஆப்ஷன்ல 6 பாயிண்ட் சம்திங்ல ஏதாவது இருந்ததுனா அதுதான் ஆன்சர் ஆகும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப இங்க எவ்வளவு கிராம் எடுத்துட்டா போதும் சுக்ரோஸ்? வெறும் 7 கிராம் ஆஃப் சுக்ரோஸ் எடுத்துட்டா போதும். இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க. ஓகே, நீட் எக்ஸாம்ல அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க அப்படினு சொல்லி கொடுத்துருவாங்க. மொலாரிட்டி கொடுத்துருவாங்க, வால்யூம் கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கண்டுபிடிக்க சொன்னா இந்த மெத்தட்ல தான் கால்குலேட் பண்ணி போடுவோம். ஓகே, சோ இந்த சம்ம கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. இதே போல நிறைய மாடல்ஸ் வந்து நீங்க எடுத்து பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கான்சென்ட்ரேஷன் டர்ம்ஸ் பார்ப்போம்.